ஆனா இப்ப நீங்க வந்து எந்த பகுதியில் அமைஞ்சிருக்கு அப்படிங்கறத வந்து தெளிவா சொல்லிருங்களா? இது சங்கரகோவில் தாலுகா, தென்காசி மாவட்டம், சின்னக்குளங்குளம் கிராமத்தில் அமைஞ்சிருக்கு. அது செம்பியன் வர காரணம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு களைகள் வந்து இருக்கணும். சரியா, நிறைய பேர் களைகள் வெட்டி எல்லாம் அப்படியே வெயிலுக்கு வந்து புல்லு காயணுங்கிறதுக்காண்டி எல்லாம் புழுதியாக ஆக்கி போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி எதுவும் தப்பு பண்ணாதீங்க. அந்த மாதிரி தப்பு பண்ணீங்க அப்படின்னா செம்பியனை கண்ட்ரோல் பண்ண முடியாது. வருஷம் முழுக்க செம்பியன்லேயே அந்த நோயை மாற்றுறதுலேயே உட்காந்துட்டு இருப்பீங்க. அதுக்கு அதனால இதை ஒரு 2 நிமிஷத்துல நீங்க ஷார்ட்டா நீங்க எங்க இருந்து வாங்கிட்டு வந்திருக்கீங்க, ஓகே, எவ்வளவு இடைவெளியில வச்சிருக்கீங்க, இது எந்த மாதிரி குழி எடுத்தீங்க, எந்த மாதிரி தண்ணி பாய்ச்சிட்டு வரீங்க? இது வந்து பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரம் மல்லியில் வர, சரி, ராமேஸ்வரத்துலேருந்து எடுத்தது. இது என்ன ரகம்? இது மதுரை மல்லி தான். சரி, சரியா, ஆக்சுவலாக மதுரை மல்லி, ராமேஸ்வரம் மல்லி எல்லாம் ஒன்று தான். அதில் 2-3 ஐட்டம், இந்த அடுக்கு மல்லி எல்லாம் தனியாக இருக்குது. இது மதுரை குண்டு மல்லி தான். சரியா, அப்படிங்கும்போது இது இந்த வெரைட்டி தான் நல்லா இருக்கும். ஈல்டுங்கிறது கொஞ்சம் நிறையா இருக்கும், சைஸுங்கிறது செம்மையாக இருக்கும். ராமேஸ்வரத்தில் எந்த பகுதியிலேருந்து நீங்கள் எடுத்துக்கோங்க? தங்கச்சிபடம். சரியா, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இது டிஸ்டன்ஸ் வந்து 2 கிலோ இருக்கிறதும் 20 கிலோ இருக்கிறதும் உங்களுக்கு. மற்ற விவசாயிகளை விட்டுருங்கண்ணே, நம்ம நேரடியாக உங்ககிட்டே வந்து ஓகே. இப்போ இருக்க இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு வந்து இந்த மல்லிகை செடிகள் வந்து எவ்வளவு பூக்கள் வந்து நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஆவரேஜாக எடுத்துட்டு இருக்கீங்க? ஆவரேஜ்னு பார்த்தா எவ்வளவு கிடைக்கும்? உக்ரி இன்ஃபோ நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் வந்து மல்லிகை சாகுபடி 1500 மல்லிகை செடிகளை வச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து வெற்றிகரமாக, அதே நேரத்தில் ரொம்ப லாபகரமாக வந்து இந்த மல்லிகை தோட்டத்தில் வந்து லாபத்தை வந்து எடுத்துட்டு இருக்கக்கூடிய இந்த விவசாயிகிட்ட தான் வந்து அவருடைய அனுபவத்தை வந்து கேட்டு தெரிஞ்சுக்க வந்திருக்கிறோம். வாங்க நம்ம நேரடியாகவே வீடியோக்குள்ள போய் அவருடைய அனுபவத்தை டேரக்டாக வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நம்ம சொல்றதை விட அவர் வந்து எந்த முறையில் இந்த தோட்டங்களை வந்து பராமரிச்சுக்கிட்டு இருக்காங்க, இந்த நோய்கள் வந்து தாக்காம இருக்கிறதுக்கு எந்த மாதிரியான மருந்துகளை கொடுத்துட்டு இருக்காங்க, இந்த மரங்கள் மாதிரி இருக்கக்கூடிய இந்த மல்லிகை செடிகளை வந்து இதை எப்படி இந்த அளவுக்கு வந்து இதை உருவாக்கி கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிற எல்லா தகவல்களையும் வந்து பார்த்தீங்கன்னா அவர்கிட்டே நம்ம கேட்டது தான் வந்து அந்த அனுபவம் வந்து நம்ம வீடியோ பார்க்குற அந்த வியூவர்ஸ்க்கு வந்து ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ணே வணக்கம். வணக்கம். ஆனா இப்போ வந்து நீங்க இந்த 1500 மல்லிகை செடிகளை வந்து வச்சு பராமரிச்சுட்டு வந்துட்டு இருக்கீங்கன்னு சொல்றீங்க. ஓகே. இதுல வந்து இவ்வளவு செழிப்பா, அதே நேரத்துல இவ்வளவு வளர்ச்சியா ஒரு மரம் அளவுக்கு வந்து வளர்க்கறதுக்கு வந்து நீங்க இதை எந்த முறையில வந்து பயன்படுத்திட்டு வரீங்கன்னு சொல்லுங்களேன். இதுல மெயினா வந்து பாத்தீங்கன்னா வளர்ப்பு முறையை விட பொறுமை தான் அவசியம். சரியா, சரி, பொறுமை இருந்துச்சு அப்படின்னா ஒரு 7-8 வருஷம் 10 வருஷம் பொறுமையா இருக்கணும். ஓ சரி, பொறுமை இருந்தாத. ஏன்னா இப்போ மருந்தடிச்சு நாளைக்கு ரிசல்ட் வரணுங்கிறது வந்து நடக்காத சாத்தியம். சரியா, கொஞ்சம் பொறுமை. இப்போ அதாவது இங்க வந்து பாத்தீங்கன்னா இது வந்து நான் கட் பண்ணவே இல்லை. இப்போ ஜனவரியில கட் பண்ணதுதான். அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கட் பண்ணவே கிடையாது. அது கண்டினியூ வந்துகிட்டே இருந்துச்சு. ஏன்னா இப்ப நான் 3 லாட் வச்சிருக்கிறேன். இது ஒரு லாட்டு, அங்க ஒரு லாட்டு, அந்த சைடு ஒரு லாட்டு. அப்படிங்கும்போது மாத்தி பூ வந்துகிட்டே இருக்கும். இப்ப அந்த சைடு பூ முடிஞ்சிருச்சு, இப்ப இது தளிர்ல இருக்கு. இப்ப அங்க பாத்திருப்பீங்கல்ல, அங்க வந்து பாத்தீங்கன்னா அங்க பூ எடுத்துட்டு இருக்கிறோம். சரியா, அப்படிங்கும்போது இது கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 நாள் ஆகும். சரியா, 10 நாள் ஆகும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். ஆனா அந்த பொறுமைங்கிறது யாருக்குமே ஃபார்மர்ட்ட யாருக்குமே கிடையாது. சரியா, அடிக்கணும். அதாவது பாத்தீங்கன்னா எவ்வளவு ஹெவியான டோஸ் மருந்து அடிக்கணுமோ அடிச்சு ஒரு வாரத்துல, அதாவது 10 நாள் வர வேண்டியதை ஒரு வாரத்துல வர வைக்கிறதுக்கு தான் டார்கெட்டா இப்போதைக்கு இருக்கு. சரியா, ஆமா. அது இப்ப என்ன பாதிப்பு ஆகுது அப்படின்னா, ஹெவி டோஸ் அடிக்க என்ன ஆகுதுன்னா செடி அப்படியே உட்காரும். அதுக்கடுத்து வந்து நோய் எதிர்ப்பு சக்தி வந்து டோட்டலா கம்மியாகுது. இதுதான் இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டா அந்த மழை டயத்துல வந்து அன்சீசன்ல பூ எடுத்தவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கு செடிகள் நிறைய பாதிச்சிருச்சு அப்படின்னா அரும்பு எடுத்திருக்கு. ஆனா அவங்கள வந்து அந்த நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாம செடி வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா நோய் தாக்கத்துக்கு, அதாவது விவசாயிகள் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு ஆர்வத்துல வந்து நம்ம நிறைய பூக்களை வந்து உற்பத்தி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக என்ன செய்யறாங்கன்னா, ஒரு மாசம் கழிச்சு வரக்கூடிய பூக்களை வந்து அதிகமான ஹெவி டோஸை யூஸ் பண்ணி ஒரு 10 நாளையிலேயே வந்து அதை பூக்கிற ஸ்டேஜுக்கு கொண்டு வந்துருந்தாங்க. அப்படி அதிகமான ஹெவி ஸ்டோரேஜ் யூஸ் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா அது எவ்வளவு 10 நாளையில பூத்துரும். அதே நேரத்துல திரும்ப பாத்தீங்கன்னா அது ஒரு 2 வருஷத்துலயே அந்த செடிகள்லாம் வந்து மலட்டு தன்மைக்கு போயிருது. அதுல இருந்து பூ எடுக்க முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்க. அதான். சரியா, இப்ப அந்த மாதிரி இல்லாம நம்ம நார்மலா எப்பவும் முன்னாடி கொடுக்கறத மாதிரி கண்டினியூ ஒரு நார்மல் டோஸ். எனக்கு நோய் பிரச்சனைகள் அதிகமா இருக்கும்போது கொஞ்சம் ஹெவிக்கு போகலாம். ஹெவிக்கு எல்லாம் இப்போ பாத்தீங்கன்னா எல்லாருமே ஹெவிக்கு தான், லோ பட்ஜெட்ங்கிறது இல்ல. இது எதனால வந்து இந்த மாதிரி ஹெவி டோஸுக்கு போறாங்க? இது கடைக்காரங்க வந்து டேரக்டா இந்த மாதிரி மருந்தை வந்து பரிந்துரைக்கிறதே ஹெவி டோஸை பரிந்துரைக்கிறாங்களா, இல்ல விவசாயிகளே நேரடியா கடையில போய் இந்த மருந்து தான் வேணும்னு கேட்டு வாங்குறாங்களா? இல்ல, இது பாதி பேர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆர்வ கோளாறு. சரியா, பக்கத்துல பூ வந்துருச்சு அப்படின்னா நம்மளும் பூ கொண்டு வரணும், அந்த இதுதான் வந்து அதிகமா இருக்கும் இல்லையா. நார்மலா வச்சுட்டு பூ வரட்டும் அப்படிங்கிற மென்டாலிட்டி இப்போதைக்கு யாருக்குமே கிடையாது. வீடியோ வந்து பதிவு செய்யும் போது நம்ம இந்த மல்லிகை செடிகளா இருக்கட்டும், வேற ஒரு விவசாயமா இருக்கட்டும், ஒரு சில விவசாயிகள்கிட்ட வந்து நம்ம நேரடியா போய் அவங்களுடைய அனுபவங்களை ஷேர் பண்றதுக்காண்டி நம்ம இந்த வீடியோ பதிவு செய்ய போய் அவங்க கிட்ட கேட்கும்போது என்ன செய்வாங்கன்னா, அது வந்து ஒரு ரகசியம் மாதிரியும், அதை வந்து நம்ம வெளியே சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரியும் சில விவசாயிகள் வந்து அதை பதிவு செய்யறதுக்கு வந்து ரொம்ப தயங்குறாங்க. பரந்த ஒரு உலகத்துல வந்து நம்ம ஒரு கடுகளவு கூட இல்லாத ஒரு இடத்துல நம்ம இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது நம்மளுடைய விவசாயம் வந்து பாத்தீங்கன்னா பக்கத்துல இருக்கவனுக்கு வந்து பாதிப்பு கண்டிப்பா வந்து உருவாக்க
போறதில்ல, பக்கத்துல இருக்க வந்து வளர்ந்ததுனால நம்மளுடைய வளர்ச்சி ஒன்றும் தடைபட போறதில்ல. நீங்க பரந்த அளவுல சிந்திங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா நீங்க என்ன பயன்படுத்துறீங்களோ அதை பக்கத்துல இருக்க விவசாயிக்கும் இல்ல அருகில இருக்க ஒரு ஊரை சேர்ந்தவங்களுக்கோ இல்லைன்னா பக்கத்துல இருக்க மாவட்டத்தை சேர்ந்தவங்களுக்கோ நம்ம தமிழ்நாடு முழுக்க இருக்கவங்களுக்கோ எல்லாருக்குமே வந்து இந்த தகவல் வந்து போய் சென்றடையணும் அப்படிங்கிறது தான் நம்ம சேனலோட முக்கிய நோக்கமா வந்து இவ்வளவு நாள் நம்ம வீடியோ வந்து பதிவு செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கிறோம். அதனால வந்து பாத்தீங்கன்னா நம்ம அண்ணன் வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு முறையா இருக்கட்டும், இது வரைக்கும் நம்ம பல வீடியோ வந்து அந்த சேனல்ல பதிவு செஞ்சிருக்கிறோம். எதையுமே வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு ஒளிமறைவும் இல்லாம ஆரம்ப கட்டத்துல இருந்து கிட்டத்தட்ட அவர் வந்து ஒரு 8 வருஷமா இந்த விவசாயத்தை வந்து பராமரிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. வெளியில போய் கார்பரேட்ல வேலை பார்த்துட்டு அது வேண்டாம்னு சொல்லி இங்க வந்து அவங்க வந்து இந்த விவசாயத்தை வந்து பயன்படுத்திட்டு ஒரு 8 வருஷமா பயன்படுத்தி வந்துட்டு இருக்காங்க. இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அவங்க அந்த மல்லிகை செடி ஆரம்ப கட்டத்துல வச்சதுல இருந்து அவங்க எங்க வாங்கினாங்க அப்படிங்கிறதுல இருந்து இப்போ வரைக்கும் என்னென்ன மருந்து பயன்படுத்திட்டு வந்துட்டு இருக்காங்க, என்னென்ன உரம் பயன்படுத்திட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற எல்லா தகவல்களையுமே வந்து பாத்தீங்கன்னா A to Z நம்ம சேனலுக்கு வந்து ரொம்பவே அழகா தெளிவா சொல்லியிருக்காங்க. நம்ம சேனல்ல வந்து நிறைய வீடியோ பதிவு செஞ்சிருக்கிறோம். இந்த பதிவு செஞ்ச வீடியோல வந்து நீங்க உள்ள போய் பாருங்க. நம்ம சேனல்ல ஒவ்வொரு வீடியோல வந்து ஒவ்வொரு முக்கியமான கருத்துக்களை வந்து அவ்வளவு அழகா சொல்லியிருக்காங்க. மருந்துகள் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப தெளிவா சொல்லியிருப்பாங்க. எந்தெந்த ஸ்டேஜ்ல என்னென்ன மருந்து அடிக்கணும், கவாத்து பண்றது எப்படி, கவாத்து பண்ணாம நம்ம எப்படி பூக்களை வந்து மகசூல்ல கொண்டு வரணும் அப்படிங்கிற எல்லா தகவலுமே சொல்லியிருக்காங்க. இப்போ பாத்தீங்கன்னா நீங்க இவ்வளவு தெளிவா வந்து நம்ம சேனலுக்கு வந்து பதிவு செஞ்சிருக்கீங்க. நிறைய வியூவர்ஸ்க்கு வந்து இந்த வீடியோ வந்து சென்றடைஞ்சிருக்கு. அதுவும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் கமெண்ட்ல வந்து இந்த வீடியோ வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த ஸ்டேஜ்ல நிக்குது. இதுல வந்து எந்த மாதிரியான நோய் தாக்கங்கள் வந்து இந்த டைம்ல வந்து பாதிப்பை ஏற்படுத்தும்னு சொல்லுங்க. இப்போ வந்து சீசன் ஆரம்பிச்சிருச்சுங்க. அதாவது பாத்தீங்கன்னா மார்ச், ஏப்ரல், மே, ஜூன் வரைக்கும் 4 மாசம். சரியா, நீங்க உரமே கொடுக்கலனாலும் பாத்தீங்கன்னா பூத்து தள்ளிரும். சரி, இதுதான் அதோட சீசன் பீரியட். இல்ல இப்ப நீங்க இப்ப சொல்றீங்க இந்த விஷயத்த, இப்ப பூ வந்து அதிகமா பூக்குன்னு சொல்றீங்கல்ல, சரி, இந்த அதிகமா பூக்குறது எல்லா விவசாயிகளுக்குமே பூக்கும். இந்த டைம்ல விலை குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல? கண்டிப்பா இருக்கு. சரியா, ஏன்னா விலை குறைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதாவது பாத்தீங்கன்னா தேவைகள் இருக்கத்தான் செய்யுது. ஆனா வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து மறைமுகமா நிறைய சூறையாடல் நடந்துட்டு இருக்கு. சரியா, அதாவது பாத்தீங்கன்னா பூ அதிகமா வரும்போது பாத்தீங்கன்னா கொண்டை அதாவது 1 கிலோ நிறுத்துறதுல 1.5 கிலோ போடுறது சந்தையில. சரி, சந்தையில. சரியா, அதாவது பாத்தீங்கன்னா அவ்வளவு தேவையில்லைங்கும் போது அவ்வளவு பூ ஏன் போகுது. சரியா, ஆனா அங்க பாத்தீங்கன்னா ஒரு மணி 2 மணிக்கு மேல பூவே இருக்காது. எங்க நம்ம எங்க போகுது. அதாவது என்ன சொல்றேன், இதெல்லாம் வந்து மறைமுகமா அதாவது விவசாயிகள் வந்து முன்னேறாத காரணம் இது ஒரு ரீசன் தான். சரியா, நீங்க எவ்வளவுதான் இங்க கஷ்டப்பட்டு இங்க பாருங்க பாத்தீங்கன்னா இங்க ஒரு 1000 கணக்கு 10,000 கணக்குல ஒவ்வொருத்தங்கெல்லாம் மருந்தடிக்கிறது கூட வழி இல்லாம உட்காந்துட்டு இருக்காங்க. சரி, அவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆட்டி உள்ள போட்டுட்டோம் அப்படின்னா எடுக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். சரியா, ரேட் இருந்துச்சு ஓகே, ரேட் இல்லைன்னா அப்படின்னா அது ஆக்சுவலா லாஸ் தான். சரியா, ஒவ்வொரு டைம்ல அவங்களுக்கு இது இப்போ ஜாஸ்மின் வந்து மல்லிகைப்பூ நிறைய பேர் போட்டாங்க. ஏன்னா மற்ற கிராப்பை இது கம்பேர் பண்ணும்போது இது பெட்டரா இருக்கு. சரியா, ஏன்னா காய்கறி நேரத்துல ஒரு ஃபார்மர் தாராபுரத்துல இருந்து வந்த அப்படி. சரியா, அவரு கத்தரிக்காய் போட்டிருங்க ஏக்கர் கணக்குல போட்டிருந்தா அப்படின்னாரு. ஒரு 4 ரூபாய்க்கு கிலோ 4 ரூபாய்க்கு போட்டு அவரு ஆமா அது ஃபுல்லா பாத்தீங்கன்னா இயற்கை முறையில தான் பண்ணிருக்காரு. இயற்கை முறையில வந்து கெமிக்கலோட வந்து பாத்தீங்கன்னா அதிகமா இருக்கும் ரேட் வைஸ். அப்படிங்கும்போது அவர் அவ்வளவு காஸ்ட் வச்சும் ஒரு ஃபெயிலியர் ஆகி இப்போ அதுக்கடுத்து எனக்கு வந்து எனக்கு மல்லிகைப்பூ பற்றி ஃபுல்லாக வேணும் அப்படின்னு டீட்டெயில் வந்து அவர் நேற்று ஃபுல் அண்ட் ஃபுல்லு வந்து அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். சரி, எக்ஸ்பிளைன் பண்ண பிறகு அப்புறம் அவர் கொஞ்சம் கிளாரிஃபை ஆகி சரி அப்போ நாளைக்கு எனக்கு ஆல்ரெடி ஒரு 400 செடி வச்சிருக்கிறாரு. சரியா, செடி வச்சிருக்கிறாரு. அதுக்கடுத்து இன்னொரு 1 ஏக்கருக்கு பிளான் பண்ணியிருக்கிறாரு. அது ஃபுல்லாக எல்லாத்தையும் ஏரியா ரெடி பண்ணி வச்சிருக்காரு. இப்போ அதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் அவருக்கு சப்போர்ட் பண்ணணும். சரி, அந்த மாதிரி நிறைய ஃபார்மருக்கு வந்து மல்லிகை ஜாஸ்மின்ல இறங்கிட்டாங்க. சரியா, இது வந்து நிறைய வியாபாரிகளுக்கு வந்து என்ன பண்றாங்க, இதை வந்து ஒரு அவங்களுக்கு ப்ளஸ்ஸா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஏதோ மல்லிகை பூ வந்து நிறைய வந்து வரது மாதிரியும் தேங்கி கிடக்குற மாதிரி அவங்க ஒரு வந்து கிரியேட் பண்றாங்க. சரியா, ஏன்னா இந்த சீசன்ல மல்லிகைப்பூ சீசன்ல வந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கு செம்பெண் பிரச்சனை அதிகமா இருக்கும். செம்பெண் பிரச்சனை, அதுக்கடுத்து இப்போ ஹவுசல்ல வந்து நிறைய விழுது. ஏன்னா அந்த இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆரஞ்சு கலர் கொசு தான் இதோட பார்த்தீங்கன்னா பிரச்சனைகளே அதிகமாக இருக்குது. அந்த ஆரஞ்சு கலர் கொசு பற்றி நான் அது ஆக்சுவலாக வந்து அந்த ஃபோட்டோலாம் உங்களுக்கு காமிக்கிறேன் வாங்க, அதையும் கொஞ்சம் பார்த்துருவோம். ஆல்மோஸ்ட் இல்லை, இருக்கிறது 1-2 இருக்குது, அதையும் பார்த்துருவோம். சரியா, இதை கொஞ்சம் பாருங்க, இந்த இருக்கு பாருங்க, இதில் இருக்கு பாருங்க, இந்த கறி இருக்கு பார்த்தீங்களா, இந்த கறி இருக்கு பார்த்தீங்களா, இந்த மாதிரி தான். சரியா, இந்த மாதிரி பிரச்சனைகள் தான் அதிகமாக இருக்குது. இது ஒரு ஆட்டி வந்துருச்சு அப்படின்னா இப்போ கண்டினியூவாக பூ எடுத்துக்கிட்டு இருக்கிறோம், எனக்கு 10 கிலோ வந்துட்டு இருக்கு அப்படின்னா இது ஒரு வந்துருச்சு அப்படின்னா ஆக்சுவலாக மேக்ஸிமம் ஒரு 2 கிலோ 3 கிலோவுக்கு வந்துடும். சரியா, டோட்டலாக அவுட் ஆயிரும். இன்னைக்கு கொசு ஆயுது அப்படின்னா ஆரஞ்சு கலர் கொசு ஆயுதுன்னா நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது கறி இருக்கும். ஒரே நாளில் பாதிப்பு இருக்கும். 2 நாள்ல வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த மாதிரி ஆயிரும். டோட்டல் இந்த மாதிரி ஆயிரும். சரி, அப்ப அந்த முட்டிலே அது கறியிரும்ங்கறீங்க.
கண்டிப்பா கறிக்கிறோம். அது அதுக்கு அடுத்து நம்ம பூ எடுக்க முடியாது. எஸ், அதனால இப்போதைக்கு பாதிப்பா இருக்கு. பாதிப்பு அதிகமா இருக்கு. சரி, இந்த பாதிப்பை மட்டும் கண்ட்ரோல் பண்ணிட்டோம். இதை கண்ட்ரோல் பண்றதுக்கு என்ன பண்ணலாம்? இப்போ வந்து நம்மகிட்ட தனியா மருந்தெல்லாம் வச்சிருக்கிறோம் நிறைய. சரி, அது ஆல்ரெடி எல்லாரும் போன வீடியோல போட்டுக்கிறோம். சரியா, ப்ராப்பரா வந்து அதாவது பாத்தீங்கன்னா மருந்துகள் நிறைய இருக்கு. இதை அந்த லிஸ்ட் அவுட் பண்றதுங்கிறது சாதாரண காரியம் கிடையாது. ஏன்னா ஒவ்வொரு டைம் ஒவ்வொருத்தங்களுக்கு ஷெட்யூல் போட்டு தான் அனுப்பிச்சுட்டு இருக்கிறோம். அப்படிங்கும் போது அது அந்த போட்டோ, அதாவது என்ன சொல்றேன்னா போட்டோ அனுப்பினோம்னா அதுக்கு என்ன ஸ்டேஜ்ல இருக்கு, அந்த ஸ்டேஜ் தகுந்தாப்புல அதாவது இதை வந்து நம்ம மாத்தி மாத்தி பண்ணிட்டு இருப்போம். சரியா, ஒவ்வொரு காம்பினேஷன் வந்து மாத்தி மாத்தி பண்ணுவோம். அப்படிங்கிறதுனால நார்மல் தான், உங்களுக்கு அந்த சொன்ன காம்பினேஷன் தான். முன்னாடி நம்ம பழைய வீடியோல எல்லாம் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம போன வீடியோவிலே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இவர் வந்து ஏற்கனவே நம்ம அந்த மல்லிகை செடிகளை வந்து 8 வருஷமா வளர்த்துட்டு வந்துட்டு இருக்காங்க. 8 வருஷமும் வந்து பார்த்தீங்கன்னா வேற கடைகளில் வந்து மருந்துகளை வந்து பல மருந்துகளை பயன்படுத்தி பல இதை வந்து எப்படி என்னன்னு பார்த்து அவங்க மருந்துகளை வந்து அதிகமாக வந்து விலை கொடுத்து வாங்கி அதுலேருந்து இவர் நிறைய பாதிப்படைஞ்சதுனால அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா அவராகவே வந்து ஒரு மருந்து கடையை நம்ம ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இதுக்குன்னு தனியாக ஒரு டிகிரி முடிச்சு அதுக்கப்புறம் ஒரு மருந்து கடையை வந்து லைசன்ஸ் போட்டு வாங்கி இப்போ அவராகவே தனியாகவே ஒரு மருந்து ஷாப்பை வச்சு இந்த மருந்து கடை வந்து பார்த்தீங்கன்னா இந்த மல்லிகைக்காக வந்து பிரத்யேகமாக இதுக்கெனே வந்து தனியாக ஒரு மருந்து ஷாப்பை பண்ணியிருக்காப்புல. இது வந்து பார்த்தீங்கன்னா டேரக்டாக இவர் வந்து இந்த கடைகளை வந்து இவர் ஓப்பன் பண்ணலை. இந்த மல்லிகைக்கு வந்து எவ்வளவு தூரம் வந்து இதுக்கு என்னென்ன நோய்கள் வந்து தாக்கும், இதுக்கு என்னென்ன மருந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு டைமும் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றி மாற்றி அனலைஸ் பண்ணி தான் வந்து இப்போ வந்து இந்த மருந்துகளை வந்து எதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிக்ஸ் பண்ணி கடை வச்சிருக்காங்க. கூடவே வந்து இந்த விவசாய தோட்டத்துகளையும் வந்து பராமரித்து வந்துட்டு இருக்கிறாங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மற்ற கடைகள்ல இருந்து வாங்கக்கூடிய மருந்துகளை காட்டிலும் இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவரோட தோட்டத்தில் வந்து டேரக்டாக பயன்படுத்திட்டு தான் உங்கள்கிட்ட வந்து கொடுக்குறாங்க. இதுதான் இதில் உள்ள பெரிய மற்ற கடைகளுக்கும் இதுக்குள்ள வித்தியாசமே, இதுதான் ஒரு பெரிய வித்தியாசம். அதனால வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மளிகைக்கு தேவையான மருந்துகள் எதுவும் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கனாலும் தாராளமாக அவர் வந்து பார்சல் பண்ணதுக்கு ரெடியாக இருக்காங்க. நேரடியாக வந்து வாங்கணும்னாலும் வந்து வாங்கிக்கலாம். கூடுதலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த தோட்டத்தை வந்து நீங்கள் விசிட் பண்ணணும்னாலும் நீங்க நேரடியாவே வந்து அவர் ஒரு குறிப்பிட்ட டைம் சொல்லுவாப்ல, அந்த டயத்துக்கு நீங்க வந்து நேரடியாவே வந்து இவ்வளவு தோட்டங்கள் நீங்க விசிட் பண்ணிக்கலாம். அவர்கிட்ட இருந்து நிறைய ஆலோசனைகளை நீங்க வந்து வாங்கிக்கலாம். இதை வந்து அவர் சர்வீஸா தான் பண்ணிட்டு இருக்காங்க. மருந்து கடைங்கிறது அவர் தொழிலா இருந்தாலும் இந்த விசிட் பண்றதுல இருந்து இந்த ஆலோசனைகளை வழங்குறதுல தான் பாத்தீங்கன்னா அவர் சர்வீஸா தான் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க நேரடியாக கூட வந்து பாத்துக்கலாம். நம்ம அவரோட எந்த பகுதியில் அமைஞ்சிருக்குது, அது இவரோட கான்டாக்ட் நம்பர் எல்லாமே நம்ம வீடியோல வந்து தெளிவா கொடுத்துருவோம். நீங்க அவரை கான்டாக்ட் பண்ணி நீங்க இந்த வந்து கேட்டு பயனடைஞ்சுக்கலாம். மருந்து ஷாப் வாங்கணும்னாலும் நீங்க மருந்து வந்து டேரக்டா வந்து வாங்கிக்கலாம். இல்ல நீங்க பார்சல் பண்ணி விட சொன்னீங்கன்னா பார்சல் பண்ணி விடுவாங்க. ஆனா இப்ப நீங்க வந்து எந்த பகுதியில் அமைஞ்சிருக்கு அப்படிங்கறத வந்து தெளிவா சொல்லிருங்களேன். இது சங்கரகோவில் தாலுகா, தென்காசி மாவட்டம், சின்ன குளங்குளம் கிராமத்தில் அமைஞ்சிருக்கு. சண்டே கொஞ்சம் ஆஃப்டர்நூன் ஃப்ரீயாக இருப்பேன். அந்த டயத்தில் வந்து கொஞ்சம் முன்னாடியே ஒரு வாரத்துக்கு முன்னாடி அந்த சொல்லியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தகுந்தாப்புல நம்ம பிளானிங்கை மாற்றி நம்ம உங்களுக்காண்டி ரெடி பண்ணி கொடுத்துருவோம். சரியா, அந்த மாதிரி ஏதாவது பிளானிங் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வாங்க. எவ்வளோக்கு என்னென்ன டீட்டெயில் பண்ணணுமோ உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி விட்ருவோம். சரியா, இன்னும் வந்து பார்த்திங்கன்னா சொல்ல மறந்துட்டேன், அது செம்பியன் வர காரணம் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு களைகள் வந்து இருக்கணும். சரியா, நிறைய பேர் களைகள் வெட்டி எல்லாம் அப்படியே வெயிலுக்கு வந்து புல்லு காயணுங்கிறதுக்காண்டி எல்லாம் புழுதியாக ஆக்கி போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி எதுவும் தப்பு பண்ணாதீங்க. அந்த மாதிரி தப்பு பண்ணீங்க அப்படின்னா செம்பியனை கண்ட்ரோல் பண்ண முடியாது. வருஷம் முழுக்க செம்பியன்லேயே அந்த நோயை மாற்றுறதுலேயே உட்காந்துட்டு இருப்பீங்க.